வண்ணத்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் இஎம்ஐ. இந்த படத்துடைய இயக்குனராகவும் நடிகராகவும் வரக்கூடியவர் சதாசிவம் சென்ராஜ். அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கார், ஹீரோவாகவும் நடிச்சிருக்கார். இந்த படத்துடைய கதை அப்படின்னா, சதாசிவம் சென்ராஜ் ஒரு பொறுப்பான ஒரு இளைஞர். அவர் தன்னுடைய காதலியை கவருவதற்காக இஎம்ஐயில் ஒரு பைக் வாங்குகிறார். அது லவ் சுமூகமான காதலாக போயிட்டுருக்கு. ரெண்டு வீட்டாருடைய சம்மதத்தோட அந்த கல்யாணம் நடக்குது. பிறகு பகட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு காரு, ஃபோனு, மற்ற விஷயங்கள் அத்தனையுமே இஎம்ஐயில் வாங்கி போடுறார். வாழ்க்கை என்னவோ நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வேலை போயிடுது. இப்போ இஎம்ஐ அவரால் கட்ட முடியல. எப்படி இஎம்ஐ கொடுத்தவங்க சும்மா விடுவாங்களா? 3 இஎம்ஐ போகலைன்னா என்னென்ன பாடுபடுத்துவாங்க? அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் உள்ளாகிறார். கார் கொடுத்தவங்க மிரட்டி கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாகிறார். இந்த பிரச்சனையிலிருந்து அவர் வெளியே வர முடிஞ்சதா? அதுதான் இந்த படத்தோட கதை. பொதுவாக இஎம்ஐ அப்படிங்கிறது பார்த்தா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதிகம் கிடையாது. அப்போ ஒரு மேல்தட்டு வர்க்கத்தினர் அனுபவிக்கக்கூடிய வசதிகளை ஒரு நடுத்தட்டு மக்களும் விளிம்பு நிலை மனிதர்களும் அனுபவிக்கக்கூடிய வசதிகளை இஎம்ஐ கொடுத்தது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் திட்டமிடப்படாத இஎம்ஐ அப்படிங்கிறது எந்த விதமான சிக்கலை கொடுக்கும், அது எந்த விதமான சிக்கலை இந்த சமூகத்தில் கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கார் இந்த படத்தோட இயக்குனர் சதாசிவம் சென்ராஜ். ஆனால் சமூக நோக்குடைய கதை தான் அப்படின்னாலும் ஏதோ ஒரு குறை இந்த படத்தில் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால், ஒரு மிகச்சரியாக கட்டமைக்கப்படாத ஒரு திரைக்கதை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த காட்சிகள் என்ன, அதுக்கடுத்த காட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு மிக தெளிவாக தெரியுது. அது ஒரு மைனஸ் தான் அது. அதனால தான் இந்த படம் விறுவிறுப்பாக போகலை. இந்த படத்துடைய கதாநாயகி சாய் தன்யா அவங்க இன்னும் கூட நல்லா நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்க முடியும். நிறைய காட்சி அமைப்புகளில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்க முடியும். ஆனால் கொடுக்கப்பட்ட இடத்துல அவங்க ஓரளவுக்கு நல்லா பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு பிளாக் பாண்டி, ஆதவன் இவங்களுடைய காமெடியெல்லாம் ஏதோ சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுது, அவ்வளோதான். பிரான்சிஸோட ஒளிப்பதிவு கச்சிதம் ஓரளவுக்கு சரியாக தான் இருக்குது. ஸ்ரீநாத் பிச்சை இசையமைப்பாளர், அவருடைய பாடல்கள் பெருசாக ஒட்டலை அப்படின்னா கூட ஆர்ஆர் பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இஎம்ஐயில் சிக்கி தவிக்கக்கூடிய இளைஞர் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வரி கதை. ஆனால் அதை மிக உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்க முடியும். அந்த விஷயத்தில் இயக்குனர் இன்னும் கவனம் செலுத்தி இருக்கக்கூடும். என்னன்னு கேட்டால் இன்றைய காலகட்டம், அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாக்கள் காலத்துல எல்லாம் அவங்களுக்கு சம்பளமே 300-400 ரூபாய் தான் இருக்கும். அதன் பிறகு அவங்க அந்த மாதம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அதே ஒரு 100 ரூபாயாவது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சாஃப்ட்வேர், பர்டிகுலராக சாஃப்ட்வேர் இளைஞர்கள் அவங்களுக்கு கிரெடிட் ஆகிற அமௌண்ட்டோட ஜீரோவே தெரியாது. அவ்வளவு அமௌண்ட்டு அந்த 31ஆம் தேதி விழுகுது. அதன் பிறகு இஎம்ஐயில் எல்லாம் போய் கடைசியாக நம்ம அப்பாக்கள் வாங்கின அந்த 3 டிஜிட் 200 ரூபாயோ 300 ரூபாயோ 500 ரூபா தான் கையில் இருக்குது. இது ஒரு ஜோக்காக சமீபத்தில் பட்டிமன்றங்கள் எல்லாம் பேசப்பட்டது. அதைத்தான் இந்த படம் ஞாபகப்படுத்துச்சு. ஆக இந்த படத்தை பொறுத்தவரை இது ஒரு சுமாரான ஒரு படம் தான். இன்னும் நன்றாக இந்த படத்தை செய்திருக்க முடியும். மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.